இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, குருவோட ராகுங்கிற ஒரு கிரகம் சேர்ந்துருந்தால் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர் எந்த மாதிரி நபராக இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கட்டத்தில் எங்கே வேணால் இருக்கலாம். குருவோட ராகு சேர்ந்துருந்தா அப்படின்னா, ஸோ ஜென்ரலாகவே இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா எப்பயுமே தனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அதீத சக்தி இருக்கிறதா இவரே நினச்சிப்பார். அதே மாதிரி இவருக்கு அதிகமாக நிறைய கெட்ட கனவுகள் வரும். கெட்ட கனவுகள் எப்பயுமே வந்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவருக்குள்ளேயே நிறைய எண்ணங்களும் பார்த்திங்கன்னா இவர் நிறைய ஒரு பேட் தாட்ஸ் நிறைய க்ரியேட் ஆகி இவருக்கு நிறைய பேட் தாட்ஸ் க்ரியேட் ஆனாலே இவர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே இவரோட மைண்டில் தனக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னு இவராக நினச்சிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிரம்மையை இவர் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறைய வெளியூரில் போய் பணம் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணுறது, சூதாட்டம் வழியாக பணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் இவருக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதீத சோம்பேறித்தனம் இருக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் தன்னை தூக்கி நிப்பாட்டுரும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு மைண்டில் இந்த பில்லி சியூனியம் இந்த மாதிரி ஒரு அதீத சக்தி மேலே இவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வழியாக ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இவருக்கு நடக்கிறதா தோணும். அதே மாதிரி ஒரு சூசைட் பண்ணணுங்கிற எண்ணம் தோணும். ஒரு விஷயத்துக்காக சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் ஒரு அடிக்கடி தோணும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரப்போ நீங்கள் அதை இக்னோர் பண்ணுறது ரொம்ப நல்லது. சூதாட்டம் வழியாக பணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் ஒரு மைண்டில் வரும். லைஃப்பில் ஒரு எப்படினாலும் சூதோ இல்லை ஷேர் மார்க்கெட்டோ ஏதாவது ஒரு டைமாவது லைஃப்பில் இவர் பண்ணி வந்துடுவார். அந்த மாதிரி எண்ணங்கள் இவருக்கு இவர் அது மூலிமா பணம் ஏர்ன் பண்ணுவார். இவருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிறது, அதே மாதிரி இந்த குடலில் நோய் வருது, விஷக்கடி ஏற்படுறது, ஒடிசக்கடி ஏற்படுது, திடீர்னு உடம்புல அலர்ஜியால் ஏதாவது உடலில் ஏதோ ஒரு உறுப்பு புஷ்ஷுன்னு வீங்கிறது, குஷ்டம் வருது, தொற்று நோய், நீரில் மூழ்கிறது, ஆக்சிடெண்ட் நடக்கிறது, வியாதிகளுக்கு மருந்தே இருக்காது, அந்த மாதிரி வியாதிகள்லாம் வரும். அந்த மாதிரி தொற்று நோய்கள்லாம் இவருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடல் அழுகுதல், குடலில் ஏதாவது இந்த ஒட்டுக்குடல் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இவர் இவர் வாழ்க்கையில் நம்ம கிராஸ் பண்ணி தான் வருவார். அந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவார். அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி இவரோட விஷயத்துக்கு அவங்களுக்கு மற்றவங்களை கொண்டு வரதில் இவர் கைதேர்ந்த ஒரு நிபுணர்னு சொல்லலாம். ஈஸியாக எப்பேற்பட்ட படித்த நபர்களை கூட இவர் பேசுகிறது மூலிமா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இவர் வழிக்கு கொண்டு வரதில் இவர் கை தேர்ந்தவர். இவர் ஒரு பொருள் விற்கணுனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இவர் மற்றவங்களை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி இவங்க வழியில் கொண்டு வரதில் ரொம்ப கை தேர்ந்தவர். இவர் அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுவார். இந்த மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல இவர் ரொம்ப ஒரு கை தேர்ந்த ஒரு பர்சனாக இருப்பார். இவர் எப்பயுமே செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவர் ஒன் மேன் ஆர்மியாக பண்ணுறது. அந்த ஒரு ப்ரொப்ரேட்டராக இருப்பாங்க பார்த்திங்களா, ஜோதிடம் பண்ணுறது, இவர் ஒரே ஆளாக நின்று நடத்துவார். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுறதுல ரொம்ப கைதேர்ந்த நிபுணராக இருப்பார்.